நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐடிக்கு சேஞ்ச் ஆகணும், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுதான் ரிப்பீட்டடாக எனக்கு வர கொஸ்டின். I've been working with many corporates for more than 11 years now in IT recruitment. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து I'll tell you 3 simple steps for non-IT to IT transition. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு மூவ் பண்ணலாம். என்னை இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இப்பயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஐடி டு ஐடி ட்ரான்சிஷன் யாராலலாம் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் 10 to 15 இயர்ஸ் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஐடியில் ட்ரான்சிஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. இதுவே நீங்கள் 1 to 5 இயர்ஸ் அதாவது இருக்கீங்க அப்படின்னா நான் ஐடி டு ஐடி ட்ரான்சிஷன் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் யாராக இருந்தாலுமே நான் ஐடியில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஃபேக். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த கோல். எதுக்கு நீங்கள் நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு மூவ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். செகண்ட், லேர்ன் த ப்ரோக்ராமிங் ஸ்கில் விச் அலைன்ஸ் வித் யோர் கோல். அந்த ப்ரோக்ராம் ஸ்கில்ல நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்கள். அந்த சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பேஜ் சர்டிஃபிகேஷனாக இருக்கணுன்றது எந்த அவசியமும் கிடையாது. அந்த தேர்ட் இஸ் கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பை ஒர்க்கிங் இன் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ். I'll tell you a bonus tip. Start networking. Connect with the right people. இந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுற சீனியர் பீப்புள் கிட்ட கனெக்ட் பண்ணுங்கள். யாரால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுங்கள்.